அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நாடாளும் பொறுப்பேற்க மாட்டேன் என்று சொன்ன பரதன் மேலும் குற்றம் காண்பதே பெரும் குற்றம் என்று சத்துருக்கன் முனிவர் யாவரையும் நோக்கி பேசுதல். பாடல் எண் 950. ஆற்றாமல் தந்தை சொன்ன அச்சொல் போல் இப்பரதன் கூற்றுவனை அழைத்த அன்னை கூறு மொழிக்கு ஒப்பவில்லை, ஏற்றமெனச் செப்பவில்லை, ஏங்கி உள்ளம் சொக்கவில்லை, போற்றும் இந்த நற்குணத்து புண்ணியன் மேல் தப்பும் இல்லை. இதுவே 950வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். ஆற்றாமல் தந்தை சொன்ன அச்சொல் போல் இப்பரதன் என்ற முதல் வரிக்கான விளக்கம். எங்களுடைய தந்தையாகிய தயரதர் தான் கொண்ட துன்பத்தை தாங்க முடியாமல் ஆற்றாமல் பேசிய அந்த வார்த்தைகள் என்கிற ஆணையை போல் பரதனாகிய என் தமையன் கூற்றுவனை அழைத்த அன்னை கூறு மொழிக்கு ஒப்பவில்லை. என் தந்தை தயரதரை கொல்லுவதற்காக கூற்றுவன் என்கிற யமனையே அழைத்து வந்த அன்னை கைகேயி கேட்டுக்கொண்டது போல் நாடாளும் பொறுப்பையும் ஏற்கவில்லை, இளவரசு பட்டத்தையும் என் தமையன் ஏற்கவில்லை, முடிசூட்டிக் கொள்ளவும் இல்லை. அவன் அந்த கொள்கையில் மாறவே இல்லை. அது மட்டுமன்றி ஏற்றம் என செப்பவில்லை, ஏங்கி உள்ளம் சொக்கவில்லை. அவ்வாறு அரச பதவியை ஏற்றுக்கொள்வது மிகவும் ஏற்றம் தருவது, மிகவும் சிறப்பை தருவது என்று அவன் பேசவில்லை. அது மட்டுமன்றி அரச பதவியை அடைவதன் மூலம் பெரும் இன்பத்தை அடையலாம் என்று எண்ணி ஏங்கி உள்ளத்திலே சொக்கி இன்புற்று மகிழவில்லை. போற்றும் இந்த நற்குணத்து புண்ணியன் மேல் தப்பும் இல்லை. இவ்வாறெல்லாம் போற்ற தகுந்த நற்குணம் கொண்ட என் தமையன் பரதனை நீங்கள் போற்றி மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை. உண்மையில் இத்தகைய போற்ற தகுந்த நற்குணம் கொண்ட புண்ணிய புருஷனாக திகழக்கூடிய, புண்ணிய மைந்தனாக திகழக்கூடிய என்னுடைய தமையன் பரதன் மேல் எந்த குற்றமும் இல்லை. அவன் எந்த காலத்திலும் தான் கொண்ட கொள்கையிலிருந்து வழுவ மாட்டான் என்பதால் அவன் என் தந்தைக்கு செய்யக்கூடிய அந்த இறுதிச் சடங்கை செய்தாலும் அதனால் எந்த ஒரு குற்றமும் நேராது. ஏனென்றால் என் தமையன் மேல் எந்த தப்புமே இல்லை என்று அந்த சத்துருக்கன் முனிவர் யாவரையும் நோக்கி பேசினான். இதுவே 950வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 951வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.